ஒரு சிட்டியில ஒரு ஷூ மேக்கர் இருந்தாங்க. காலையிலே அவர் ஷாப் திறப்பாங்க, ஷூஸினுடைய மேக்கிங் பண்ணுவாங்க, நிறைய ஷூஸ் உண்டாக்கிடுவான். ஆனாலும் அவரோட நிலை எப்படி தெரியுமா? இவ்வளவு எல்லாம் ஒர்க் பண்ணிடுச்சுனாலும் அவர் கையில் பணமே இல்லை. 1 டேக்காக கூட அவர் கையில் எக்ஸ்ட்ரா மணி இல்லை. ஆனா அதே டைம்ல அந்த டவுன்ல ஒரு விஷயம் நடந்துடுச்சு. என்ன தெரியுமா? அங்கே இருந்த பெரிய ஒரு பணக்காரருக்கு அவரோட பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. சின்ன லாஸ் கிடையாது. 2 டேஸ்ல அந்த பர்சன் கம்ப்ளீட்டா ஏழையா மாறிட்டான். அவர் கையில் இருக்கிற பணம் முழுசா போயிடுச்சு. அவர் ஒரு ஆள்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் எல்லாம் கடமா வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்த தெரியுமா? அந்த ஷூ ஷாப் இருக்கு இல்லையா, அந்த ஷூ ஷாப்புக்கு முன்னாடியே பக்கத்துல இன்னொரு ஷூ ஷாப் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ அங்கே 2 ஷூ ஷாப் இருக்கு. 2 பேருமே காலையில் ஒரே டைமில் தான் அந்த ஷூ ஷாப்பை திறந்துடும். ஆனால் கடை க்ளோஸ் பண்ணுற டைமில் டிஃப்ரென்ஸ் இருந்தது. இவர் ஈவினிங்கில் க்ளோஸ் பண்ணிடுவா. ஆனால் அந்த முன்னாடி இருந்த ஷூ ஷாப்பு நைட்டில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன் இவர் அப்படி பண்ணியிருந்தேன்னா, இவர் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவருக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த புது ஷூ ஷாப்பில் நிறைய ஆளுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸி ஆகிப்போது ஷூ ஷாப்பில் இன்னொரு ஆளை வச்சாங்க. இப்போ இவர் சேல்ஸை பற்றி தான் கவனிப்பாங்க. அந்த புது ஆளை ஷூ உருவாக்கிடுவான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஷாப்பில் நிறைய வேலைக்காரர்கள் வந்தாங்க. இப்போ அந்த ஆளுக்கு கேஷ் கவுண்டர்ல உட்கார்ந்தா போதும், மற்றபடி எல்லா விஷயங்களும் அந்த வேலைக்காரர்கள் பண்ணிடும். அவருடைய அந்த ஷாப்பினுடைய ஸ்பீடான இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து நிறைய இடங்கள்ல இருந்தெல்லாம் அவருக்கு ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரனா மாறிட்டாங்க. இங்க நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே அங்க ஷூ ஷாப் இருந்தா அந்த பர்சன் இருக்கு இல்லையா, அவர் பார்த்துட்டே இருக்கு. அவர் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இங்க எவ்வளவு நாளா கடை நடத்திட்டு இருக்கு, இவர் நேத்து கடை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறிடுச்சு, எப்படி முடிஞ்சது? இந்த கொஸ்டின் கேட்கணும்னு மைண்ட்ல நினைச்சு இந்த பர்சனை பாக்குறதுக்கு அவர் ஒரு நாள் வந்தாங்க. அவர் சொன்னாங்க, நீங்க இங்க ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை விட ஏழையா தான் தெரிஞ்சது, ஆனா இவ்வளவு கொஞ்ச நாள்ல நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரனா எப்படி மாறிட்டாங்க? அப்ப இந்த பர்சன் சொன்னாங்க, நான் எதுவும் ஸ்பெஷலா பண்ணல, எனக்கு பணம் எப்படி ஏர்ன் பண்ணணும்ன்றதுனுடைய ஒரு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். நான் அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். உங்களுக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களாலேயும் என்ன மாதிரி டெவலப் ஆக முடியும். ஒரு சிலர்ல என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, பணக்காரனா மாறுதும் ஏழையா மாறுதும் எல்லாம் நம்ம பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு. நம்ம தலையில கடவுளை என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் நடந்துடும். தலையில எழுதியிருந்தா நம்ம பணக்காரனா மாறிடும். நம்ம ஒரு ஏழையா மாறணும்னு நம்ம தலைவிதி இருக்குன்னா, நம்ம என்ன முயற்சி பண்ணிடுச்சுனாலும் நம்ம ஏழையா தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தலை விதி எல்லாமே மாற்றி எழுதுறதுக்கு உங்களால முடியும். நீங்க இப்போவே ஒரு டிசிஷன் எடுத்து அதை தகுந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றேன்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா முதல்ல இதெல்லாம் எப்படி பண்ணுவான்றதனுடைய ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். அது உங்களோட லைஃபினுடைய விஷயம் ஆனாலும் சரி, மணி ஏர்ன் பண்ற விஷயம் ஆனாலும் சரி, உங்களுக்கு எப்படி சீக்கிரம் பணக்காரனா மாறலாம் இதனுடைய ரூல் தெரியணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்கு. அட்டென்ஷன் வச்சு பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் பிகின். நம்பர் 1, you must fight for better money mindset. அந்த ஷூ மர்ச்சன்ட் அந்த ஷூ ஷாப் வச்சிருக்கிற ஏழைக்கு சொல்லி கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இது. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருடையும் மைண்ட் செட் என்ன தெரியுமா? என் கூட வாழற எல்லாருமே, என் ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஏழைகள் தான், அதனால நானும் ஏழை தான், இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சிருக்குது, அதாவது இங்க எல்லாருமே ஏழை ஆகிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கான மெயின் ரீசன் அவருடைய தாட் தான். ஆனா இந்த மைண்ட் செட்டினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த தாட்ஸுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. அதாவது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நீங்க சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது நான் முயற்சி பண்ணிடுச்சுனாலும் நிறைய பணம் கிடைச்சிருச்சுனாலும் அப்புறம் என்ன ஆக போகுது, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, வெரைட்டி டைப் ஆஃப் பிரெயின் வாஷ்டு தாட் பேட்டர்ன் இருக்கு நமக்கு. அதாவது பணக்காரர்னா அவர் எல்லாருமே ஃப்ராடு தான், பணம் நிறைய கையில் இருக்குன்னா அவர் மோசமான வேயில தான் பணம் ஏர்ன் பண்ணியிருக்கும், நல்லவரா இருந்தா அவருக்கு பணம் இருக்காது. இந்த மாதிரியான நிறைய பிளைண்ட் ஃபேத் ஹியூமன் கிட்ட இருக்கு. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்கு. அதாவது கையில நிறைய பணம் இருக்குன்னா அவர் நல்லவர் கிடையாது, அந்த மாதிரியான பிளைண்ட் ஃபேத் கூட இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிளைண்ட் ஃபேத் நமக்கு இருக்கிறதுனால தான் நிறைய பணம் ஏர்ன் பண்ணிடுறோம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட யாருமே வைக்க மாட்டோம். அதே போல இன்னொரு பிளைண்ட் ஃபேத் என்ன தெரியுமா? கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதுல சாட்டிஸ்ஃபைடா வாழணும், அதை விட ஜாஸ்தி நம்ம விஷ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பெரிய ஏழையா மாறிடுச்சு.
அந்த நாள்ல நானும் வந்து நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ நான் ஏழையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நான் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணல. நான் ஒரு மணி மைண்ட் செட் உருவாக்கிடுச்சு, ஒரு ஏழை மைண்ட் செட் உருவாக்கல. பணம் கையில நிறைய வந்துடுச்சுன்னா நிறைய தொல்லை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. பணம் கொடுத்தா எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது, பணத்தால முடியாத விஷயங்களும் இருக்கு. ஆனா நீங்க வந்து பணத்தை வெறுக்க கூடாது, பணம் மேல வந்து பயம் இருக்க கூடாது. பணத்தினால என்ன முடியும்னா உங்களோட லைஃபினுடைய ஸ்டாண்டர்ட் அப்லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு டூல் தான் பணம். உங்க கையில தேவையான அளவுக்கு பணம் இருந்தா மட்டும்தான் உங்க விருப்பத்தின் படி உங்களோட லைஃபை டிசைன் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்னா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும்னா, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா இதுக்கெல்லாம் பணம் இருந்துதான் ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஆகணும்னா உங்களுடைய புவர் மைண்ட் செட் இப்போவே நவுத்திடுங்க, அதுக்கு பதிலா ஒரு மணி மைண்ட் செட் உருவாக்கிடுங்க. இந்த புவர் மைண்ட் செட்ல இருந்து மாறி ஒரு மணி மைண்ட் செட் உருவாக்கிடுச்சுன்னா அப்போவே உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நீங்க எஸ் சொல்ல முடியுமா? கஷ்டம் தான் இல்ல? நம்மளால சரியா முடியாத விஷயமா இருந்தா நான் சொல்றது தான் ஈஸி வழி. ஆனா ஹாலிவுட் ஸ்கிரீன் ரைட்டர் ஷோண்டா ரஹிம்ஸ் அவங்க லைஃப்ல முக்கியமான கட்டத்துல ரிஸ்க் எடுத்து ஒரு வருஷம் ஃபுல்லா எல்லா டாஸ்க்குக்கும் எஸ் சொல்லி அதுல சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த அச்சீவ் பண்ணாங்க? நம்ம லைஃப்ல கூட இப்படி நடக்குமா? இப்படி எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆயிடும்? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அதனால இன்னும் சக்சஸ் நம்மளால நேட முடியும். இதெல்லாம் புரிஞ்சு வைக்கணும்னா நீங்க இயர் ஆஃப் எஸ் அப்படின்ற அந்த புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து குக்கு எஃப்எம்ல இருந்து 84 மினிட்ஸ் இருக்கிற இந்த புக்கினுடைய ஆடியோ புக் சம்மரி கேட்டாங்க, ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த புக் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு, நம்ம லைஃப்ல நம்ம தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குன்னு குக்கு எஃப்எம்ல ஒவ்வொரு ஆடியோ புக் சம்மரிஸும் ஒரிஜினல்ஸும் கேட்கும் போதா தெரியும். உங்களுக்கு இப்போ இந்த ஜனவரி மந்த்ல குக்கு எஃப்எம் ஒரு மெம்பர்ஷிப் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதாவது 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். அதாவது உங்களுக்கு இந்த ஜனவரி மந்த்ல குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும் போது 1 மந்த்துக்கு 49 rupees மட்டும் தான் இருக்கும். அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடணும். சோ நீங்க இப்ப என்ன பண்ணிடணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீடைல்ஸும் போட்டுருக்கு, அதை படிச்சு பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே குக்கு எஃப்எம்னுடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. நம்பர் 2, pre-frame the logic of spending less. அந்த மர்ச்சன்ட் வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது நாம வந்து எல்லா இடத்தையும் இது கேட்டிருக்கோம், நம்ம பணம் சேவ் பண்ணணும்னா நம்ம செலவு செய்யக்கூடிய பணத்தை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும்னு. இது வந்து கேட்கும்போது கரெக்ட் தானே தான் தோணிடும். ஆனா அந்த வியாபாரி என்ன சொல்லிய தெரியுமா, இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். யாரெல்லாம் இந்த பணம் சேவ் பண்ணிடும், யார் கையில பணம் நிறைய இல்லையோ அவரு தான் பணத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி செலவு பண்ணிடுவான். அந்த மாதிரி சேவ் பண்ணிடுச்சுன்னா நிறைய பணம் வந்துடும், நம்ம பணக்காரனா மாறிடும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை பற்றி அந்த பர்சன் என்ன சொல்லியது தெரியுமா, அது வந்து கள்ளி செடிக்கு மேல பூ இருக்கிற மாதிரி தான். அவர் என்ன சொல்லுது தெரியுமா, அந்த மாதிரி சேவ் பண்ணி உங்களால பணம் எல்லாம் சேவ் பண்ண முடியும், ஆனா பணத்தை வந்து மல்டிபிள் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு செலவு கம்மி பண்ணிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து அவ்வளவுதானே இருக்கும். அதனாலே உங்களுக்கு பெரிய பணக்காரனா மாறணும்னா செலவெல்லாம் லிமிட் பண்றது ஒரு விஷயம், ஆனா அதை விட இம்பார்ட்டன்ட் தான் நீங்க மல்டிபிள் ஜாப் பண்ணிடணும். டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ்ல பணம் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, அதாவது அவ்வளவு ஒர்க்ஸஸ் நீங்க பண்ணிட்டு இருக்குன்னா அப்புறம் உங்களுக்கு இந்த செலவை வந்து கம்மி பண்ண வேண்டாம். நம்பர் 3, the more value you provide, the more money you make. அந்த மர்ச்சன்ட் வந்து இந்த ஷூ மேக்கர் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, நீங்க இப்ப சொல்லிடுங்க, நீங்க ஏன் நைட்ல கூட கடை க்ளோஸ் பண்ணாத ஒர்க் பண்ணிட்டே இருக்குது? அப்ப அந்த பர்சன் சொன்னாங்க, அது ஏன்னா நாம ஓவர் டைம் ஒர்க் பண்ணிடுச்சுன்னா நல்லா பணம் ஏர்ன் பண்ணிடலாம்ல. அப்ப அந்த பர்சன் கேட்டாங்க, அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாமே ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கவனம் வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குதா? அப்ப அந்த ஷூ செல்லர் சொல்லிடுச்சு, இல்ல நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், என்னால அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா எப்படியாவது முயற்சி பண்ணி நிறைய பணம் உருவாக்கிடணும், அது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. அப்ப அந்த மர்ச்சன்ட் சொல்லி இருக்கு, நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். நீங்க வந்து நிறைய ஷூ உருவாக்கிடணும் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கு, அதனால நிறைய பணம் வந்துடும் யோசிச்சிடும். ஆனா நீங்க வந்து ஆளுகளுக்கு வந்து வேல்யூ கொடுக்கல. பர்சன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் உங்களால பெரிய பணக்காரனா மாற முடியும். இந்த உலகத்துல நிறைய பேர் இப்படி இருக்கு, அதாவது அவர் குவான்டிட்டியில தான் கவனம் கொடுப்பாங்க. தாராளமா முயற்சி பண்ணிட்டு இருந்தா நிறைய பணம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்கும். ஆனா இவரெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா, அது ஒர்க்கினுடைய குவாலிட்டியும் ஒர்க்கினுடைய குவான்டிட்டியும் நம்மள இருக்கிற அந்த டிஃபரன்ஸை பற்றி இவருக்கு யாருக்குமே தெரியாது. உங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு நீங்க வேலை பண்றேன்னா உங்களுடைய எபிலிட்டியும் உங்களுடைய இன்தூசியாசம் எல்லாமே கம்மியாகும். அதுதான் நடக்குது. நீங்க வந்து கல்லு உடைக்கிற மாதிரியான ஹார்டு மோடுல உங்களை போட்டு
ஒர்க் பண்ணிட்டே இருக்குன்னா ஒரு ராஜாவை போல பெரிய ஆளா மாற முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். ஒரு கம்பெனியில 2 போஸ்ட்ல 2 பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த 2 பேருக்குமே ஒரே இன்கம் இருக்க மாட்டேயா. ஒரு சிலர்ல வந்து அந்த கம்பெனியில 15,000 rupeesக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும். ஆனா அதே ஷாப்ல 1 lakh சேலரிக்கு வேலை பண்றவரும் இருக்கும். அது ஏன் அப்படி ஆகுது? அதாவது அவர் கையில அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு. அது இல்லைன்னா அவர் கையில ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் இல்லைன்னா ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த 15,000 rupees ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர் இருக்கு இல்லையா, மற்றவரை விட அவரு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குனாலும் கம்பெனிக்கு அவரால் உண்டாக போற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுடைய குவான்டிட்டி விட உங்களுடைய குவாலிட்டி மேலதான் நீங்க கரெக்டான ஃபோக்கஸ் வச்சிடணும். அப்போதான் உங்களை தேடி எல்லாருமே வரும். அவருக்கு தான் பெரிய ஆளா மாற முடியும். நம்பர் 4, don't spend money which is not in your pocket. ஒரு சிலர்லாம் வந்து பணம் வந்து ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சிடுவா, செலவு பண்ணவே மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு சிலர்லாம் வந்து கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் எல்லாமே போய் அப்போவே பார்ட்டில எல்லாம் கொண்டு போய் யூஸ் ஆக்கிடும். இன்னைக்கு இந்த மாதிரி தான் வாழணும், நாளைக்கு என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக உங்கள் கையில் பணம் இல்லைனா கூட யார் கையில் இருந்தாவது பணம் கடன் வாங்கி லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படி போக போக தன் தலை மேல வெளியூர் கடத்தினுடைய வெயிட் வந்துடும். இந்த மாதிரி டெபிட் எல்லாம் வாங்கி நீங்க உங்களுடைய லைஃப்ல என்ஜாய்மெண்ட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு நீங்க பணம் டெபிட் எடுத்து என்ஜாய் பண்றேன்னா உங்களுடைய லைஃப் வந்து எப்பவுமே நல்லதாக போக மாட்டோம். அதனுடைய ரீபேமெண்ட்லயே உங்களுடைய லைஃப் ஸ்பாயிலா போயிடும். அதனால உங்கள் கையில் இல்லாத பணம் யூஸ் பண்ணி நீங்க என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பெரிய ஷாப்பிங் பண்ணணும்னா உங்க கையில் பணம் இருக்குன்னா பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. நம்பர் 5, not all debts are bad. அந்த மர்ச்சன்டினுடைய அட்வைஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவர் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம வாங்கக்கூடிய எல்லா கடவும் தப்பு கிடையாது, நம்மளுடைய எல்லா செலவும் வந்து தப்பு கிடையாது. அதாவது நீங்க பணம் செலவு பண்றதெல்லாம் எதுக்காக பண்ற இதை பற்றியான ஒரு ஐடியா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கையில் ஒரு 2 வீலர் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒரு 4 வீலர் வேணும்னு விருப்பம் இருக்கு, அதனால நீங்க ஒரு 4 வீலர் வாங்குறேன்னா இது உங்களுக்கு ஒரு வேஸ்டான செலவா மாறலாம். அது ஏன்னா உங்கள் கையில் உங்களுடைய தேவைக்கான ஒரு வெஹிக்கிள் இருக்கு, ஆனாலும் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க ஒரு கார் வாங்க போற. எப்படி இங்க பணம் வேஸ்ட் ஆகுறதுன்னா, நீங்க அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணி அது வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலைன்னா அது வேஸ்டா போயிடும். ஆனா அதே அமௌண்ட் வந்து நீங்க ஒரு கார் வாங்கி அதோட டாக்ஸியை மாட்டி டவுன்ல வச்சுட்டேன்னா அது ஏர்னிங்கா மாறிடும். அதனால லைஃப்ல ஸ்பெண்டிங் பண்றேன்னா அந்த ஸ்பெண்டிங் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்றதுக்கு தேவையான ஒரு ஸ்பெண்டிங்கா மாறிடுச்சுன்னா அது உங்களை சீக்கிரமா பணக்காரனா மாட்டிடும். நம்பர் 6, know your employees actual work. அந்த மர்ச்சன்ட் வந்து அந்த ஷூ ஷாப்பரோட கேட்டாங்க, நீங்க உங்களோட ஷாப்ல யாரையாவது வேலைக்கு வச்சிருக்குன்னா எவ்வளவு காலம்? அப்ப அந்த ஆளு சொன்னாங்க, ஆமா நான் ஒரு வாட்டி ஒரு ஆளை வச்சிருந்தோம், அவர் ஒரு 10 months தான் என் கூட இருந்தது, அவர் ஒவ்வொரு டேயிலும் 10 hours வேலை பண்ணிட்டு இருந்தோம், ஆனா அவர் என்ன விட்டு போயிடுச்சு. அப்ப இந்த பர்சன் கேட்டாங்க, சரி நீங்க அவருக்கு எவ்வளவு சேலரி கொடுத்திருந்தாங்க? அப்ப ஷூ ஷாப்பர் சொல்லியது என்ன தெரியுமா, அவருக்கு டெய்லி நான் 50 rupees கொடுத்திருந்தோம். அப்ப மர்ச்சன்ட் சொன்னாங்க, நீங்க அது செய்தது பெரிய தப்பு தான். அது ஏன்னா 10 hours வேலை பண்ண வச்சிருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சேலரியும் கொடுக்கல. அதனால அவருடைய மோட்டிவேஷன் கம்மியாயிடும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். ஒரு ஆளுடைய வேலைக்கு அதனுடைய ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ நம்ம கவனிக்காம அதுக்கு தகுந்த மாதிரியான பணம் கொடுக்கலன்னா அது நம்ம கம்பெனிக்கு மோசமா தான் வந்துடும். நீங்க அவருக்கு கரெக்டா சேலரி கொடுக்கறேன்னா 10 hours அவர் 12 hours வேலை பண்ணிடும். முதல்ல வந்து அவருக்கு சேலரி கரெக்டா கொடுத்துடணும். ஆனா பணம் வந்து ஜாஸ்தியும் கொடுக்க கூடாது, கரெக்டா கொடுத்துடணும். நீங்க யாரை வேலைக்கு வைக்கும் போதும் ஃபர்ஸ்ட் 10-15 days வந்து அவரை வந்து கரெக்டா கவனிக்கணும். அவர் எப்படி எல்லாம் வேலை பண்றது இதை பற்றி எல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஒரு ஆளை வந்து வேலைக்கு வைக்கும் போது அவருக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலனா மார்க்கெட்ல வந்து அதை பற்றி நீங்க சர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கணும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மர்ச்சன்ட் சொல்லிட்டாங்க, நான் என்னுடைய ஷாப்ல எவ்வளவு பேரெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தாங்களோ அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி அவருக்கு நான் சேலரி கொடுத்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட போது அந்த ஷூ ஷாப்பருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவரோட லைஃபே சேஞ்ச் பண்றதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க சொல்லிய விஷயங்கள் எல்லாமே நீங்க உங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா உங்களுடைய லைஃபும் வந்து சீக்கிரமா பெரிய ரிச்சான ஒரு லெவல்ல எத்திடும். இப்ப சொல்லிய விஷயங்கள் எல்லாமே சம்மரைஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்தோம், நீங்க பெரிய பணக்காரனா மாறிடணும்னா உங்களுடைய புவர் மைண்ட் செட்டை நகர்த்திடுங்க. இதெல்லாமே என்னுடைய தலை விதி, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுடைய டெஸ்டினி உங்களே டிசைன் பண்ணிடணும். ரெண்டாவது விஷயம், நம்ம செலவு எல்லாம் கம்மி பண்ணிடுச்சுன்னா நம்ம பணக்காரனா மாறிடாது. நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க இன்கம் டெவலப் பண்றேன்னா நீங்க செலவு கம்மி பண்ணணும், அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க எல்லாருக்குமே எவ்வளவு வேல்யூ கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணாம குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்ல என்ன இருந்தது, நீங்க உங்களுடைய
ஷாப்பிங்காக உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக பணம் டெப்டா வாங்கக்கூடாது. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய லோடா மாறிடும். நெக்ஸ்ட் ரூல் என்ன இருந்தோம்னா, நீங்க பணம் செலவு பண்றேன்னா அந்த பணம் மறுபடியும் பணத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு செலவு பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்தோம், உங்களுக்கு மணி ஏர்ன் பண்றோம்னா உங்களுக்கு வேலை பண்ணக்கூடியவர் எல்லாம் வேணும். அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நீங்க சேலரி கொடுத்துடணும். நீங்க கொடுக்கக்கூடிய சேலரி கம்மியும் ஆகக்கூடாது, ஜாஸ்தியும் ஆகக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னொரு வீடியோல அப்புறம் பார்க்கலாம்.